ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்து. தலைவரை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்ன பின்ன நீங்க ஸ்பேனரை பார்த்தது இல்ல, கட்டிங் பிளேயரை பார்த்தது இல்ல, திருப்புளிய பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மெக்கானிக் செட்டு திறக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? அது போதாது. டேய், வேலையை கத்துக்கிட்டு வேலை செய்யறது ஒரு ரகம், தெரியாமையே வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம்டா. அது இல்ல வாத்தியார, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது தெரிஞ்சிருக்க வேணா? என்னடா பொல்லாத அடிப்படை? காரை பார்த்தா எனக்கு காருன்னு தெரியும், ஸ்கூட்டரை பார்த்தா ஸ்கூட்டர்னு தெரியும். இது போதாது? அது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தாவா தெரியணும்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இது தெரியாதா? ஜாக்கு கொடுத்து காரை தூக்கணும். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டேய், கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழில், கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க் ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம் அதான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, கிளட்ச் ஒயர் அறந்து போச்சு. மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி உயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வாத்தியார, வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா? உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை. போய் ஆடுற புடி. சார், பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன். 6 அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா, என்ன லதா? அம்மா அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்குமா? ஸ்கூட்டர் வந்துருச்சா? ஏடா அந்த பூசணிக்காயை சுத்திடுவோம். யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற, ஸ்கூட்டருக்குடி. முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம். அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க? தலைகீழ தொங்க விட்டாதானே எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஒடியா. அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி. என் புள்ள முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டீங்க? முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா. ஏன்டா? நான் ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றேன். அந்த பூசணியா காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தில உடைச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம். ஏன்பா வண்டி அர்ஜென்டா ஓடணும்னு சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறிய. எடைக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி. நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ. அம்மா, என்னம்மா இந்த ரேடியோ எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. எதுக்கு உனக்கு புதுசா ரேடியோ? நாளைக்கு என் ஃப்ரெண்டு மேரிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி பத்திரம். உங்க அண்ணன் கண்ணுல பட்டுட போகுது. லதா, இத வந்துட்டுமா? வேணாவச்சார புது ரேடியோ இருக்குது, பிரிக்காதீங்க. இப்பெல்லாம் புது ரேடியோல தான் வெடி வைக்கிறாங்களா? எதுக்கும் பிரிச்சு பாத்துறது நல்லது. இந்த பிறந்த நாளை புதுமையா கொண்டாடணும்னு மேரி சொல்லிச்சு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேடிக்கை பாருங்களேன். இதுல நிறைய சீட்டு எழுதி இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு எடுக்கணும். எடுத்த உடனே அதுல என்ன எழுதி இருக்கோ அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். ஓகே, யார் எடுக்கிறீங்க முதல்ல? யாரு? ஏன் நீங்க எடுக்கல? சூட்டு போட்டவரு பிரிங்க, படிங்க. கவலை மாதிரி தத்தி தத்தி நடக்கணும். தத்துக்க. என்ன மோசமான தவளையா இருக்குது, பொம்பளை கால்ல போய் விழுது. லதா,
நீ எனக்கு என்னடி பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்காக ஸ்பெஷலா ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் பார்க்கணுமே. இந்த இதான் many happy returns. Thank you very much. பிரிச்சுட்டானா? இந்த பாவி போய புள்ள எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி இதையும் பிரிச்சு போட்டானே. அவன் திருட்டு முடியல படாம பாத்துக்கடின்னு எத்தனை தடவை சொன்னேன். சாரிப்பா, எங்க அண்ணன் பாண்டியன் தான் இந்த பிரசன்டேஷன் இப்படி பாழ் பண்ணிடுச்சு. உடஞ்ச டிரான்சிஸ்டர் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டா பாட்டெல்லாம் உடஞ்சு உடஞ்சு வரைய. வா மேரி வா. புது ஸ்கூட்டர்ல வந்து? ஆமா, இட்ஸ் a fine bike. எங்க நிறுத்திருக்க? வாசல்ல. ஐயோ, எங்க அண்ணன் வாசல்ல இருக்காரா? ஏ இல்லையே. அப்பா தப்பிச்சது. நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். எந்த படுபாவி என் வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா? ஏண்டா அவங்களது புது வண்டியாச்சடா இப்படி அக்கா பிரிச்சு? முதல்ல இதை பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா. இப்படி பிரிச்சீங்கள வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் கண்ணுல ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? சேச்சா, அப்படி இல்ல மேரி. இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் கண்ணுல பட்டுச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இதை ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா. இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவனை போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. ஓ ஃபைன். ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன்னு சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன், ஒரு சின்ன ஒயர் இதை கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ? மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல? ஏண்டா எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க. ஓஹோ, நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி. செய்யலப்பா. பாய் பாய். என்ன வாத்தியார, என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க.
இல்லையாப்பா, எதுக்கு ஏசுநாதரை போட்டுருவோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதிருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுரா? இதெல்லாம் வேணாம் தலைவரே, அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்ரு. நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. வதேர கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சிட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இதை யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னா அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துருவா. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்லா இருக்கு, வச்சுக்க. நாலாவா? விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதாமா வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே, வச்சுக்க. அந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி, அதுல என்ன ஏர் கண்டிஷனர் இருக்கு? போட்டுதான் பாரு. கொள்ளு. ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு. அக்கா, ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக. நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி. என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு. டார்லிங் டார்லிங் டார்லிங், நீ தென்றல் தொடாத மலர். ஆண் பாவம் பொல்லாதது. நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம். கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா? பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டாம் முண்டாம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புறாணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க? சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா, அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளை ஏன் நீங்களே இருக்கக்கூடாது? ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே. ஏமா கரெக்ட் தானே? இப்போ நல்லா யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மேரி, எந்தத்தமா தேடுற? செலபல மெக்கானிக் ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பில் கொடுத்தாரு, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். மெக்கானிக் பில்லா? வா, என்னோட வா, நான் தர்றேன். வா வா வா, இரு பார்த்து சொல்றேன். இது வந்து எங்க பாட்டி செத்து போன சுடுகாட்டு பில்லு. இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு. இது இதோ மாட்டிக்கினாமா, மெக்கானிக்கு மாட்டிக்கினா. ஏமா, போண்டா மோட்டர் பைக் உண்டுதா? என்னது போண்டாவா? போண்டாவும் இல்ல, வடையும் இல்ல, ஹோண்டா. ஹோண்டாவா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஹாய், இதேதான் இதேதான். ரெண்டு கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கே. அப்படின்னா அன்புள்ள இவளேன்னு எழுதிருக்கு. அந்த இவளையா நீங்களா இருக்கக்கூடாது? நான் சொல்றேன், நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு தாங்க.
அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு இப்ப என்னங்க? அந்த ஆளத்தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவளுக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல? நேர்லயே கொடுத்துருங்க. வாங்க.